இப்போ நீங்கள் வீட்டில் வளர்க்குற பேர்ட்ஸு கொஞ்சம் வெயில்னால நிறையா சாகுது அப்படின்னா நீங்கள் கரெக்டான வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீட்டில் வளர்க்குற பேர்ட்ஸை எப்படி நம்ம சாகாமல் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக கொண்டு வரலாம் அப்படின்றத பார்ப்போம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நான் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நாம் வளர்க்க பேர்ட்ஸை வந்து நம்ம நிறையாவே பிரச்சனை ஃபேஸ் பண்ணோம். என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணோம்னா, மெயினாக வந்து வெயிலால் தான் ஃபேஸ் பண்ணோம். ஸோ அது எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரீடர்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே கேட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ நாம் அதை ஃபாலோ பண்ணி இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப 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 நம்ம சேஃபாக வந்து நம்ம பேர்ட்ஸை வந்து ஈஸியாக காப்பாற்றிட்டோம். எல்லாமே சிம்பிள் ட்ரிக் தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இப்போ வெயிலில் கன்ஃபார்மாக வந்து நிறையா பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நல்லா அந்த பேர்ட் திடீர்னு பார்த்தோம்னா டல்லாக உட்காந்துருக்கும். அப்புறம் சாப்பாடு ஃபுட்டாக சரியாக எடுத்துக்காது. அப்புறம் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒன்று வீக்காக இறந்து போயிடும், இல்லைனா ஹீட்னால டக்குன்னு அப்படியே இறந்து போயிடும். அதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இப்போ அடிக்கிற வெயில் தான் மெயின் ரீசனு. ஸோ வெயில் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணியே ஆகணும். இல்லைனா அது ஸ்ட்ரெஸ்ஸாகவே வந்து நிறையா இறங்கிடும். ஹீட் ஸ்ட்ரோக்னாலையுமே நிறைய சாகும். ஸோ அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சிம்பிள் ட்ரிக். ஒரு 3 மெத்தடில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன பண்ணிங்கன்னா என்னென்ன இப்படிலாம் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோடையுமே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ரிசல்ட்டுக்கு, அதாவது ப்ரீடிங் போட்டிருந்தோம். நமக்கு ஆக்சுவலாக இந்த டைம் வந்து ப்ரீடிங்கான டைம் கிடையாது, நம்ம ப்ரீடிங் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வாங்க வந்து நான் ஒரு இதாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் நம்பர் 1. மெத்தட் நம்பர் 1னா, இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி கோதுமையும் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ்லாம் நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த டைமில் வைக்காதீங்க. இது எல்லாமே வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். கோதுமை வந்து மெயினாக ரொம்ப 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 ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அது போக வந்து நீங்கள் பச்சை பயிர் சொன்னீங்கல்ல, இது நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதுக்கு வந்து மேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணி விடும் மேல் பேர்டுக்கு. ஸோ அதனாலுமே வந்து இந்த தடவை ஹீட்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அளவு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக வாங்க. வீக்கில் 1 டைம்ஸ் மட்டும் வைங்க, 2-3 நாளில் வச்சிடாதீங்க. ஸோ இதுக்கு அல்டர்னேட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பீட்ரூட்டும் கேரட்டும் கண்டிப்பாக வந்து வைங்க. இது வந்து நல்லாவே கூலிங்க்கும் ஃபெதர்ஸுக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு கோதுமையும் ஸ்ப்ரவுட்ஸையும் கம்மி பண்ணிடுங்க. நம்ம பேர்ட்ஸ்லாம் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். வெயில் வந்து அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி இது கூலிங்காக சாப்பிடுது அப்படின்னா இது கொஞ்சம் வந்து நல்லா ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ அதனால் கன்ஃபார்மாக அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பேர்ட்ஸ் உங்களுக்கு இது சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் தினையை எடுத்துட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து மெயின் மெத்தடு. நான் இதை வச்சு தான் கொஞ்சம் வந்து ஹேண்டில் பண்ணேன். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் தெரியாமல் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் பேர்ட்ட கேட்டுட்டு தான் ஸ்டாப் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வைக்காமல் இப்படி ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் கூலிங்காக இருக்க இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல. பட் நான்லாம் வந்து டெரஸில் வச்சுருக்கேன். டெரஸில் வந்து உங்களுக்கே தெரியும் மெயில் எப்படி இறங்குதுன்னு. ஸோ இப்போ மெத்தட் நம்பர் 2. மெத்தட் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னா, கன்ஃபார்மாக பேர்ட்ஸுக்கு வந்து டெய்லி குளிக்க வைக்கணும். ஸோ எப்படி குளிக்க வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ட்ரேயில் தண்ணி ஊற்றி கொத்தமல்லியை சும்மா போட்டு விட்டீங்க அப்படின்னா அது வந்து கொத்தமல்லி சாப்பிட்ற கேப்பில் அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கிக்கிறோம். ஸோ இறங்கிடுச்சு அப்படின்னாலே நமக்கு அது வந்து டெம்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக குளிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வீடியோவில் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் சும்மா தண்ணி வச்சிங்கன்னா குளிக்காது. பட் அதில் வந்து ஏதாவது புல், இந்த கொத்தமல்லி, கீரை ஐட்டம்னு சொல்லி தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா அதை வந்து அந்த இதுக்கு டெம்ட் ஆகி தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிலில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க, இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து குளிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணணும் தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ட்ரிக்குமே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் இப்போ வெயிலில் வந்து அது இறங்க மாட்டேங்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதையுமே நான் கண்டினியூவாக சொல்லியிருக்கேன். ஸோ வைக்கிறீங்க. ஸோ வெயில் டைம் இருங்கலாம் கொஞ்சம் வாட்டர் வந்து கூலிங்காக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நார்மல் டெம்பரேச்சர் ஓவர் சில்லுன்னு இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக வந்து வச்சு குளிக்க வச்சுக்கோங்க. ஸோ எப்படி குளிக்குதுன்னு பாருங்கள். ஹீட்டுக்கு வந்து இது கன்ஃபார்மாக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. இப்படி குளிச்சாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஹீட் எல்லாமே வந்து சூப்பராக செட் ஆகிடும். ஸோ இதுக்கு அல்டர்னேட் மெத்தட் எப்படின்னா வந்து இந்த மாதிரி பார்பர் ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லைட்டாக மைல்டாக மிஸ்ட் மாதிரி கொண்டு வந்துட்டு அதாவது லைட்டாக மழை தரும்ல அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே அடிச்சு விட்ருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸி மெத்தடு. அது போக வந்து ஓரளவுக்கு இடம் வந்து சில்லுன்னு ஆகும் ஹீட்டுக்கு. ஸோ இதை வந்து மேக்ஸிமம் சாயங்கால டைம் ட்ரை பண்ணாங்க, மதிய டைத்தில் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங்கே ஃபோர்ஸாக அடிச்சு விட்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப மைல்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி ட்ரை பண்ணாலே வந்து அது நல்லா ஒரு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் பயந்தாலும் போக வந்து ஓரளவுக்கு செட் ஆகிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆன மாதிரி தெரியுது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க பேர்ட்ஸ்லாம் இறந்துச்சு. பட் நான் இப்போ இதை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு டெத் ரேஷியோமே நான் ஃபேஸ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் அதை சொல்லிட்டு இருக்கேன். தேர்ட் மெத்தடு, இந்த டைம் வந்து ப்ரீடிங் வந்து கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ப்ரீடிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டை வைக்கும். பட் முட்டை வந்து பொரிக்காமல் போகலாம், ஆம்லேட் ஆகலாம். இல்லை அப்படின்னா பொரிச்ச சிக்ஸ் எல்லாத்துக்குமே வெயிலில் வந்து இந்த மாதிரி இறக்கவும் செய்யலாம். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான் எல்லாமே காரணம். ஸோ அதனால் வந்து ப்ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ப்ரீடிங் போகாதீங்க. ஸோ அதையும் மீறி உங்களுக்கு சிக்ஸ் எல்லாம் சில சிக்ஸ் வருது அப்படின்னா கரெக்டாக க்ரோத், சில பேரண்ட்ஸ் வந்து கரெக்டாக க்ரோ பண்ணி கொண்டு வந்துடும். பட் மெஜாரிட்டி என்ன செய்யும் அப்படின்னா இந்த டைம் வந்து
இந்த ரெக்கையை பிடிங்கி விடுறது. ஆக்சுவலாக ஃபெதரை ப்ளக் பண்ணுறது வேறு, பட் இது ஃபெதரை ப்ளக் பண்ணாமல் கரெக்டாக அந்த முதுகில் இருக்க ஏரியா மட்டும் இது பண்ணுறது. அந்த இப்போ உங்களை வீடியோவில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வால் கட்டாதது ரெக்கை கட்டாதது வந்து அது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் நமக்கு கொடுக்க அது மிஸ்டேக்னு வச்சுக்கோங்களேன். பட் இது என்ன செய்யணும்னா அந்த மாதிரி பண்ணாமல் இந்த முதுகில் இருக்கிற ரெக்கையை மட்டும் பிடிங்கி வைக்கிறது. இது எல்லாமே ஹீட்டு தான். ஹீட்டுக்கு அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிடும். இப்போ ஸோ இந்த பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கு. ஸோ சிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 சிக்குக்குமே கரெக்டாக முதுகில் இருக்கிற ரெக்கையை மட்டும் பயங்கரமாக பிடுங்கி கட் பண்ணி விட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் எனக்கு தெரிஞ்சு ஹீட்டு தான். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி வந்தது கிடையாது. ஸோ இந்த தடவை ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ நமக்கு காரணம் வந்து வெயில் தான். ஸோ கன்ஃபார்மாக வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 3 மெத்தட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த தடவை வந்து ப்ரீடிங் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஒரு ஆகஸ்ட் மந்த்துக்கு மேலே சூப்பராக ப்ரீடிங் பண்ணலாம். ஏன்னா அதான் வந்து கரெக்டான சீசனு. ஸோ அதனால் பிரித்து வச்சுக்கோங்க. அது போக மேல் ஃபீமேல் இருக்குது, உங்கள்கிட்ட 2 கேஜ் அவைலபிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் செப்பரேட் பண்ணிடுங்க. ஒரே கேஜில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது மேட்டாக தான் செய்யும். மேட்டானாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் செய்யும். பட் இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு ஜஸ்ட்டு பானையை மட்டும் கழட்டி விட்ருங்க. பேர்ட் வந்து அதிலே இருக்கட்டும். பானையை கழட்டி விட்டிங்கன்னா நம்ம அடுத்து வந்து நம்ம என்னன்றது பார்க்கலாம். ஏன்னா அது அடையில் உட்காந்து பானைக்குள்ளே உட்காரும்போது தான் ஹீட்னால் அதனால் தாங்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் பேர்ட்ஸ் வந்து வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கன்ஃபார்மாக அவங்களுக்கு யூஸ் ஆகும். அது போக வந்து நம்மக்கிட்ட பேட்ஸ் ஏதாவது சேல்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம கடை கொண்டு போயிடுவோம். அது போக நான் வந்து குரூப்லேயுமே நான் சொல்கிறேன் சேல்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா. ஸோ வந்து இப்போதைக்கு மேல் ஃபீமேல் மட்டும் நம்ம கரெக்டாக செட் ஆகாதனால நம்ம சேல்ஸுக்கு எதுவும் பண்ணல. ஒன்லி மேல்ஸ் மட்டும் தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஃபீமேலுக்கு எதுவுமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த நல்ல வீடியோ பார்ப்போம். பை.